நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. தற்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் அட்டை மூலமாக ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாட்டில் மொத்தம் 2,24,19,359 குடும்ப அட்டைகள் உள்ளன. ரேஷன் கார்டு என்பது வெறும் பொருட்கள் வாங்க பயன்படும் அட்டையாக மட்டுமின்றி தமிழக அரசின் பல்வேறு சலுகைகளை பெறுவதற்கான அடையாள அட்டையாகவும் உள்ளது. குறிப்பாக அரசு மக்கள் நலத்திட்டங்களுக்கு இந்த குடும்ப அட்டைகளே முக்கிய பங்காற்றுகின்றன. வெள்ளை நிவாரணம், கொரோனா நிவாரணம், பொங்கல் தொகுப்பு மற்றும் மகளிர் உரிமை தொகை ஆகியவை ரேஷன் கார்டு அடிப்படையில்தான் கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த ஓராண்டில் சுமார் 2,40,000 குடும்பங்களுக்கு ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தார்கள். கடந்த ஆண்டு ஜூலை முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவது நிறுத்தப்பட்டது. இதனால் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு குடும்ப அட்டை இன்னும் வழங்கப்படாத நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது தொடர்பாக உணவுப் பொருட்கள் வழங்கும் துறை அதிகாரிகள் தரப்பில் கூறுகையில், புதிதாக ரேஷன் அட்டை பெற சுமார் 240 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களில் தகுதியானவர்களுக்கு வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று பயணிகள் தொடங்கும் என்றும் கூறியுள்ளார். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜூன் மாதம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டு இப்பொழுது தரப்பட மாட்டாது. ஏனென்றால் ரிசல்ட் வர உள்ளதனால் அதாவது மக்களவை தேர்தல் நடைபெற்றிருப்பதால் இப்பொழுது யாருக்கும் ரேஷன் அட்டை தரப்பட மாட்டாது என்றும், முடிவுகள் வந்த பின்பே தகுதியானவர்களுக்கு அனைவருக்குமே ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.